நாகாத்தம்மன் சொல்கிறாங்க இந்த பொண்ணை கட்டக்கூடாது, கட்டினா வந்து இவங்க 2 பேரும் வாழ மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன். கனவுல வந்து சில விஷயங்கள் நடக்க போகிற விஷயங்கள்லாம் வந்து முன்னாடியே நடத்துறது வந்து எனக்கு கனவுல தெரியும். அதே மாதிரி யாருக்காவது ஏதாவது பிரச்சனைனா உடனே வந்து நான் சொல்லுவேன், உங்களுக்கு இது நடக்க போகுது, எனக்கு எதோ தோணுது அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் அது அப்படியே நடக்கும். வெறும் எலுமிச்சை பழத்தை வச்சு அம்மா தடவிட்டே வரும்போது இந்த தொண்டைக்கிட்ட வரும்போது வாமிட் பண்ண சொல்லுவாங்க, வாமிட் பண்ணிடுவாங்க. வாமிட் பண்ணும்போது அது வழியாக பார்த்திங்கன்னா இந்த மிளகு சைஸில் வரும், இந்த மாதிரி ஒயிட் சிமெண்ட் மாதிரி வரும். அவங்க வந்து சிரசு வரைக்கும் தான் வைக்கணும், முழு உருவம் எனக்கு வைக்காதுன்னு சொல்லி தான் சொன்னாங்க. அதே மாதிரி தான் அவங்கள வந்து சிரசு வரைக்கும் வச்சு தான் இந்த கோயிலை வச்சு வழிபட்டுட்ருக்கோம். இந்த கொல்லிமலை செஞ்சி மலையிலேருந்து சில வேருங்களை வர வச்சு அந்த ஓமங்குண்டலத்தை போட்டு ஓமம் பண்ணும்போது எப்படியாப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் அது கண்டிப்பாக விலகி தான் போகும். வணக்கம், நான் உங்கள் நாகசக்தி அருள்வாக்கு ஜோதிடர் கோமலகாந்தி. சென்னையில் புழலில் இந்த நாகாத்தம்மன் ஆலயம் இருந்துகிட்ருக்கு. அதாவது பார்த்திங்கன்னா எனக்கு சின்ன வயசுலேருந்தே நாகாத்தம்மன் அருள் இருந்துகிட்ருக்கு. இது இல்லாமல் பார்த்திங்கன்னா நான் ஜாதகமும் படிச்சிருக்கேன், சோழி பிரசனம், வெத்தலை பிரசனம், இந்த மாதிரி ஒரு விஷயங்கள். இது இல்லாமல் வந்து கணவன் மனைவி பிரச்சனை, தொழில் பிரச்சனை, கடன் பிரச்சனை, குழந்தையின்மை, கல்யாணம் ஆகலை, ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகாதவங்களுக்கு திருமண தடை இருக்கிறவங்களுக்குலாம் திருமணம் கைகூடி வைக்கிறது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள். இது இல்லாமல் அமான விஷயங்கள், பேய் விரட்டுறது, செய்வினை எடுக்கிறது, இந்த மாதிரி ஒரு விஷயங்களும் இந்த ஆலயத்தில் வச்சு நம்ம பண்ணிகிட்ருக்கோம். எனக்கு பார்த்திங்கன்னா சின்ன வயசில் ஒரு 5 வயசு இருக்கும்போது எங்கள் ரிலேஷன் ஒருத்தவங்களுக்கு நிச்சயதார்த்தத்துக்காக என்கேஜ்மெண்ட் பண்ணுறதுக்காக தேங்காய் உடைச்சிட்ருக்காங்க கோயிலில் வச்சு தட்டு மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து நாகாத்தம்மன் வந்து என் மேலே வந்து அந்த குழந்தை, அது 5 வயசு குழந்தை ரூபத்தில் நான் சொல்லியிருக்கேன், நாகாத்தம்மன் சொல்கிறாங்க இந்த பொண்ணை கட்டக்கூடாது, கட்டினா வந்து இவங்க 2 பேரும் வாழ மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன். ஆனால் எங்கள் வீட்லேயும் சரி அவங்க சைட்லேயும் சரி யாரும் அதை பெரிய விஷயமா எடுத்துக்கல. அவங்கள மேரேஜ் பண்ண அளவுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு மேரேஜ் பண்ணிவிட்டு 1 மந்த்து கூட அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழல, டிவோர்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து அந்த அம்மன் என் மேலே வர ஆரம்பித்தாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எனக்கு சின்ன வயசுலேருந்து சில கனவுகள்லாம் வரும். நாகாத்தம்மன் வந்து என் மேலே ஏறி இறங்கி போகிற மாதிரி, அதே மாதிரி ஏதாவது புத்து கோயிலுக்கு போனேன்னா அந்த புத்து உள்ளே போயிட்டு நானே உள்ளே போயிட்டு வெளியில் வர மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஏதாவது பம்பு அடிக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல நிற்கும் போது என்னையே அறியாமல் வந்து ஒரு மாதிரி கோட்டோ மேலே கோட்டோ வர்றது, கண்ணிலேருந்து தண்ணி வர்றது, இந்த நெஞ்சு வரைக்கும் அடைக்கிறது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் வந்து எனக்கு இருந்துகிட்ருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அந்த புத்தில் வந்து நானே உள்ளே போயிட்டு வர மாதிரி ஒரு ஃபீல் வரும். எனக்கு உடம்பு முறுக்கும், என்னன்னே புரியாது. ஏன்னா சின்ன பொண்ணு, அந்த ஏஜில் எதுவுமே புரியாது. பட் வந்து ஏதோ ஒன்று எனக்குள்ளே வந்துட்டு போகிற அந்த ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி கனவுல வந்து சில விஷயங்கள் நடக்க போகிற விஷயங்கள்லாம் வந்து முன்னாடியே நடத்துறது வந்து எனக்கு கனவுல தெரியும். அதே மாதிரி யாருக்காவது ஏதாவது பிரச்சனைனா உடனே வந்து நான் சொல்லுவேன், உங்களுக்கு இது நடக்க போகுது, எனக்கு எதோ தோணுது அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் அது அப்படியே நடக்கும். இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அது வீட்லேயும் பெருசாக எடுத்துக்கல, ஏதோ சரி சொல்கிறா இவா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்களே தவிர அது பெரிய விஷயமா எடுத்துக்கல. அதுக்கடுத்து மேரேஜ் ஆனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அந்த அம்மன் என் மேலே இருக்காங்கன்ற விஷயம். ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும்போது எதனால் அப்படின்னு தெரியும் போது சாமி இருக்காங்க அப்படின்னு மலைநூர் கூட்டிகிட்டு போயிட்டு 3 அலகு போட வச்சு கூட்டிகிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து வீட்டில் வாக்கு வாங்கிக்கிட்டாங்க, பசங்க ஆனதுக்கப்புறம் முழுசாக இறங்கிக்கோங்கண்டு. அதே மாதிரி பசங்க ஆனதுக்கப்புறம் அந்த அம்மா முழுசாக இறங்கி இப்போ வர மக்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனைன்னு தேடி வராங்களோ அந்த பிரச்சனைகளை நிவர்த்தி பண்ணுறது. அதாவது சில பேருக்கு வந்து குலதெய்வமே தெரியலன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் என் மேலே அந்த அம்மன் வந்து இதுதான் உங்கள் குலதெய்வம்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து குலதெய்வத்தை வந்து வர வச்சு அவங்களுக்கு ஏதாவது குறை இருக்கான்னு சொல்லி கேட்கறதுக்கு வருவாங்க. அப்போ அந்த குலதெய்வத்தை நினச்சி அவங்க அந்த எலுமிச்சை பழம் கொடுக்கும்போது என் மேலே அந்த அம்மன் வந்து வாக்கு சொல்லுவாங்க, இதுதான் உங்கள் குலதெய்வம், நான் தான் வந்திருக்கேன் குலதெய்வம், இதுதான் உன்னுடைய குறை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மன் சொல்லுவாங்க. அதே மாதிரி எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் இங்கே தீர்வு காண்றாங்க நாகாத்தம்மா. அது மட்டும் இல்லாமல் என் மேலே சில பேருக்கு வந்து வயிற்றில் பிரச்சனை இருக்கும். வயிற்றுலன்னா எப்போ பார்த்தாலும் ஏதாவது சாப்பிட முடியல, வாமிட்டிங் வருது, அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை, உடம்பு ரீதியான பிரச்சனைன்னு வரவங்களுக்கு கூட அது வந்து மருத்துவரே கைவிட்டவங்கள கூட நாகாத்தம்மா சரி பண்ணியிருக்காங்க. சில பேருக்கு வந்து மருந்து வச்சு கொடுத்துருவாங்க, சாப்பாட்லேயோ இல்லை தண்ணியிலையோ எதுலையோ கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அது உள்ளுக்குள்ளே போயிட்டு அது வந்து ஒரு வேராக மாறுறது, ஒயிட் சிமெண்ட்டாக மாறுறது, ஒரு மாதிரி கருப்பாக மாறுறது, அந்த மாதிரி அது வயிற்றுக்குள்ளே இருக்கும். அதை வந்து வாய் வழியாக எடுத்து தர அளவுக்கு தான் நாகாத்தம்மன் என் மேலே இருந்துகிட்ருக்காங்க. 4 பக்கம் குடுவை வச்சு கட்டு போட்டு சக்கரை வரைஞ்சி அது உள்ளே உட்கார வைக்கும் போது வாய் வழியாக அந்த எந்த பொருள் உள்ளே கொடுத்துருக்காங்களோ அதனுடைய வீரியம் எப்படி இருக்குது, எந்த மாதிரியான இது கொடுத்துருக்காங்களோ அது அந்த மாதிரி இதில் வெளியில் வந்து விழுந்துடும். அதாவது நம்ம எதுவும் தண்ணியோ தீர்த்தமோ எதுவும் கொடுக்க மாட்டோம். வெறும் எலுமிச்சை பழத்தை வச்சு அம்மா தடவிட்டே வரும்போது இந்த தொண்டைக்கிட்ட வரும்போது வாமிட் பண்ண சொல்லுவாங்க, வாமிட் பண்ணிடுவாங்க. வாமிட் பண்ணும்போது அது வழியாக பார்த்திங்கன்னா இந்த மிளகு சைஸில் வரும்,
இந்த மாதிரி ஒயிட் சிமெண்ட் மாதிரி வரும், அப்படி இல்லைன்னா சில பேருக்கு வேர் மாதிரி வரும். அது மாதிரி எந்த மாதிரி கொடுத்துருக்காங்களோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் அது வந்து அவங்களுக்கு இருந்து வெளிப்பட்டுரும். அது மட்டும் இல்லாமல் யாராவது ஏதாவது வீட்டில் வந்து ஏதோ ஒரு அமானுஷம் இருக்குது, எங்கள் வீட்டில் சுற்றிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் அந்த வீட்டுக்கே போயிட்டு அந்த இடத்துலே போய் நாகாத்தம்மன் நம்ம போவோம், அங்கே என்ன இருக்குது பிரச்சனை என்னன்னு பார்த்துட்டு நம்ம அதை சரி பண்ணி கொடுக்கலாம். இப்போ வந்து லாங்கில் இருக்காங்க, வர முடியல, என்னால் வந்து நேரில் வந்து கேட்க முடியல அப்படின்றவங்களுக்குலாம் வீடியோ கால் மூலமாகவும் நாங்கள் இங்கே பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ அவங்க வரவங்களுக்கும் நல்ல விஷயங்கள் நடத்தி கொடுத்துட்ருக்கோம். வர முடியாதவங்களுக்கு அந்த இடத்துக்கு போய் இப்போ ஊரில் இருக்காங்க, இப்போ தஞ்சாவூரில் இருக்காங்க, இப்போது மலேசியாவில் இருக்காங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் அங்கேருந்து வீடியோ கால்ஸ் மூலிமா எங்கிட்ட பேசுவாங்க. ஸோ நம்ம அங்கே போயிட்டு அவங்களுக்கான தீர்வையும் அங்கே போய் கொடுத்துட்டு தான் வந்துட்டுருக்கோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எங்கள் கோயிலில் பார்த்திங்கன்னா கூழ் ஊத்துற வார்த்தல் நிகழ்ச்சி எல்லாமே நடைபெறும். அந்த டைம்லலாம் வந்து வெளியில் பேனர் போட்டு இங்கே வச்சு எல்லாமே எல்லா விஷயங்கள் எல்லா கோயிலும் என்னென்னலாம் நடக்குதோ அதோட அதிகமாகவே நாகாத்தம்மன் எல்லாருக்கும் நடத்தி கொடுத்துட்ருக்காங்க. வரவங்களுக்கும் நல்லது நடந்துட்டுருக்கு. பசங்கன்னு ஆனதுக்கப்புறம் எனக்கு அம்மன் வந்து எனக்கு சிலை வச்சு என்னை வழிபடு, மர மக்களுக்கு நல்லது செய்யணும் நான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கனவுல சொன்னாங்க. சொன்னதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா அம்மன் சிலையை வாங்கி அதாவது இடம் பார்த்தேன், எனக்கு எதுவும் சரியாக அமையல. சரின்னு சொல்லிட்டு எங்கள் இடத்துலையே சின்ன ஒரு இடத்துல அந்த அம்மனை வந்து உட்கார வச்சு ஃபஸ்ட்டு பிரதிஷ்டை பண்ணிடலாம், அதுக்கடுத்து அந்த அம்மனுக்கான இடத்த பார்த்து பெரிய இடத்துல உட்கார வைக்கலான்னு சொல்லிட்டு முதல்ல நான் என் இடத்துலையே அந்த அம்மாவை உட்கார வச்சேன். மகாபலிபுரத்தில் போயிட்டு ஆர்டர் கொடுத்தோம். அதாவது நான் எப்படிலாம் நினச்சனோ, அதாவது அந்த அம்மா என் கனவுல எப்படி வந்து காட்சி கொடுத்தாங்களோ அதே மாதிரி அந்த ஸ்மைலிங் ஃபேஸோட அந்த சிரிச்ச முகத்தோட அந்த அம்மன் என்கிட்ட வந்து சேர்ந்தாங்க. அந்த சிரிச்ச முகம் நீங்கள் வந்து நிறைய கோயிலில் பார்க்கலாம், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த இடத்துல குழலில் சென்னையில் பார்த்தீங்கன்னா இந்த நாகாத்தம்மன் அவ்வளோ சிரிச்ச முகத்தோடு இருப்பாங்க. இங்கே வந்து அந்த அம்மாவை பார்க்குறதோடைய அழகே தனி அழகு அவங்களுக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல தான் உட்காரணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. அவங்க வந்து சிரசு வரைக்கும் தான் வைக்கணும், முழு உருவம் எனக்கு வைக்காதுன்னு சொல்லி தான் சொன்னாங்க. அதே மாதிரி தான் அவங்கள வந்து சிரசு வரைக்கும் வச்சு தான் இந்த கோயிலை வச்சு வழிபட்டுட்ருக்கோம். இங்கே வந்து செவ்வாதோஷ பரிகாரம், நாகதோஷ பரிகாரம், எல்லா விதமான பரிகாரங்களும் இந்த கோயிலில் வச்சு நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். இது மட்டும் இல்லாமல் என் மேலே வந்து காளியம்மன், பெரியபால்தம்மன், அந்த மாதிரி மற்ற தெய்வங்களும் என் மேலே வருவாங்க. அப்போ வந்து நாகாத்தம்மன் சொன்னாங்க காளியம்மனையும் வந்து அவங்கள வச்சு அங்கே அருள்வாக்கு பீடம் மாதிரி அமைச்சு அங்கே உட்காரு, அப்போ அங்கே உட்காந்து சொல்லும்போது இன்னும் நிறைய மக்கள் வந்து அவங்களுடைய குறைகளையும் நான் தீர்த்து வைப்பேன், நானும் காளியம்மனும் சேர்ந்தே செய்வோம் அப்படின்னு அந்த அம்மா வந்து எனக்கு வாக்கு கொடுத்தாங்க. அப்படி வாக்கு கொடுத்ததுனால அந்த காளியம்மன் சிலையும் நாங்கள் மேலே வச்சு பிரதிஷ்டை பண்ணி அவங்களுக்கான விஷயங்களும் எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். ஹோமம் பண்ணுறோம், எல்லா விதமான பூஜைகளும் இங்கே நடந்துட்டு தான் இருக்குது. அதாவது நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வேருங்கெலாம் சில இடத்துலேருந்து வர வைப்போம். இந்த கொல்லிமலை, செஞ்சிமலையிலேருந்து சில வேருங்களை வர வச்சு அந்த ஓமங்குண்டலத்தை போட்டு ஓமம் பண்ணும்போது எப்படியாப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் அது கண்டிப்பாக விலகி தான் போகும். இது இல்லாமல் தாயத்து, எந்திரம், இந்த மாதிரி ஒரு விஷயங்களும் நாங்கள் எல்லாருக்கும் செஞ்சு கொடுத்துட்டு தான் இருக்கோம். இந்த தாயத்து பார்த்தீங்கன்னா வெள்ளி தாயத்து கொடுப்பேன், சாதா தாயத்து கிடையாது. அந்த வெள்ளி தாயத்தை அவங்க போடும்போதே அவங்க பிரச்சனைகள் எல்லாம் நிவர்த்தி ஆகும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கடன் இருந்துக்கிட்டே இருக்கும், ஓவர் கடன். அதாவது இந்த கடன்லேருந்து என்னால் மீள முடியல அப்படின்றவங்களுக்குலாம் நாங்கள் வந்து இங்கே வச்சு பூஜை பண்ணி லக்ஷ்மி யந்திரம் கொடுத்து அதை அனுப்பும் போது அந்த லக்ஷ்மி யந்திரத்தை வச்சு பூஜை பண்ணும்போது அவங்களுக்கும் வந்து கடன் பிரச்சனைலாம் தீர்ந்துருக்கு. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை இந்த அம்மன் மூலயமா நான் செஞ்சுட்டு தான் இருக்கேன். நிறைய பேருக்கு நல்லது நடந்துட்டு தான் இருக்குது. எவ்வளோ பேர் குழந்தை இல்லைன்னு வந்தவங்களுக்குலாம் குழந்தை வரம் கொடுத்துருக்கா இந்த நாகம்மா. இந்த நாகாத்தம்மனுடைய அழகே அழகு தான். இவங்களை பெரிய இடத்துல கூடிய சீக்கிரம் நான் உட்கார வைக்க போகிறேன். இப்போ நாகாத்தம்மன் எப்படி இந்த இடத்துக்கு வந்தாங்க, என் மேலே எப்படி வந்தாங்கன்ற சில விஷயங்கள்லாம் வந்து என்ன சொல்கிறது, சின்ன விஷயங்களாக நான் அதை சொல்லி முடிச்சுட்டேன் உங்களுக்கு. இப்போ வந்து மேலே வச்சுருக்கேன், நான் காளியம்மன் வச்சுருக்கேன், அவங்க தான் அருள்வாக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறது. அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் காளியம்மனை எப்படி பிரதிஷ்டை பண்ணி வச்சுருக்கேன், காளியம்மன் கிட்ட என்னெல்லாம் இருக்குன்றதை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.